இன்னைக்கு இந்த உலகத்தோட இதய துடிப்பா இருக்கிறதே மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான். மனிதனுடைய 6வது அறிவின் விளைவா உருவான அற்புதமான கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு இந்த மொத்த மனித இனத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதோட மனித நாகரிகத்தை பல மடங்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா மனிதன் உருவாக்கின அத்தனை கண்டுபிடிப்புகளுமே மக்களால் அங்கீகரிக்கப்பட்டதான்னு கேட்டா இல்லங்கிறது தான் உண்மை. பல கண்டுபிடிப்புகள் காணாம போயிருக்கு, முற்றிலுமா தடை செய்யப்பட்டும் இருக்கு. அப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்த சில பேண்ட் இன்வென்ஷன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். The water powered car. தண்ணியில ஓடுற கார்னு சொல்லி நீங்களுமே சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இது பலராலையுமே தவறான ஒன்னதான் புரிஞ்சுக்கப்படுது. தண்ணியில ஓடுற கார்னா அது நேரடியா தண்ணீரை பெட்ரோல் மாதிரி டேங்க்ல ஊத்துனதும் ஓட போறதில்ல. அதுக்கு பதிலா அதுல ஹைட்ரஜனை எரிபொருளா பயன்படுத்துவாங்க. அதாவது எலக்ட்ரோலிசிஸ்ங்கிற செயல்முறை மூலமா மின்சாரத்தை பயன்படுத்தி தண்ணீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. இதுல ஹைட்ரஜனை எரிபொருளா பயன்படுத்தி நீராவியை உருவாக்கி அது கொடுக்கிற உந்து விசையினால காரோட என்ஜின் வேலை செய்யும். இதுதான் தண்ணியில ஓடுற வண்டியோட கான்செப்ட். இந்த தியரியவும் மெத்தடையும் பயன்படுத்தி தனி மனிதர்கள் ஆரம்பிச்சு டொயோட்டோ மாதிரியான நிறுவனங்கள் தொடங்கி நிறைய பேர் தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை தனியா பிரிச்சு அதை எரிபொருளா மாத்திர முயற்சியை செஞ்சிருக்காங்க. ஆனா அது ரியல் டைம்ல மிகப்பெரிய சக்சஸ் ஆகல. அதுலயும் ஸ்டான்லி மேயர்ங்கிற மனிதர் தண்ணியில கார் ஓடுறதுக்கு வாட்டர் ஃபியூவல் செல் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கினதா சொல்லி 90களில் பரபரப்பை கிளப்பினாலும் அவர் ஏதோ ஒரு மோசடியில் ஈடுபட்டதா சொல்லி 1996 ஓஹியோ நீதிமன்றம் அவரோட கண்டுபிடிப்புக்கு தடை தான் விதிச்சிருந்தாங்க. அவர் உண்மையிலேயே ஃப்ராடா இல்ல எங்க அவர் கண்டுபிடிச்ச டெக்னாலஜினால ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல்ல வேலை செய்யக்கூடிய வாகனங்களை தயாரிக்கிற நிறுவனங்கள் எல்லாம் நடுத்தெருவுக்கு வந்து நஷ்டத்தை சந்திச்சிருமோன்னு சொல்லி பொய் குற்றம் சுமத்தி அந்த கண்டுபிடிப்பையே மொத்தமா முடக்கி போட்டாங்களான்னு தெரியல. 90களில் கேஸ் மற்றும் பெட்ரோல் டீசல் மாதிரியான ஆயில் மூலமா இயங்கின வாகனங்கள் தான் அதிகமா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவிக்கிட்டு இருந்ததுனால அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு அதிகம். த ஏரோ வேகன் வித்தியாசமான யோசனைகளோட விளைவால தான் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுமே இந்த உலகத்துல மனிதர்களால நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு நாம அடுத்ததா பார்க்க போற இன்னொரு உதாரணம் தான் இந்த ஏரோ வேகன். லாட்வியாவை சேர்ந்த சோவியத் இன்ஜினியரான வெலரியன் அபாகோவ்ஸ்கிங்கிறவரால 1920களில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏரோ வேகன். ட்ரெயின் டிரைவராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இவர் ஜெர்மன் இன்ஜினியர் ஒருத்தர் ப்ரொப்பல்லர் உதவியோடு இயங்கக்கூடிய என்ஜினை வடிவமைச்சதை பார்த்து அது மூலமா இன்ஸ்பயர் ஆகி நாமளும் இது மாதிரி செஞ்சா என்னன்னு சொல்லி ரயிலோட விமானத்துக்கான ப்ரொப்பல்லர் என்ஜினை ஒன்னா இணைச்சு ஏரோ வேகன் பெயர் கொண்ட ஒரு விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜியை உருவாக்கி இருந்தாரு. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யக்கூடியதா இருந்த இந்த மாடல் அரசாங்க ஆவணங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமா கொண்டு போறத நோக்கமா கொண்டுதான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஜூலை 24, 1924 வருஷம் இது தண்டவாளத்துல போய்கிட்டு இருந்தப்போ என்ஜின் ஃபெயிலியர் ஆகி விபத்துக்குள்ளானதுனால அதுல பயணம் செஞ்ச 6 பேர் இறந்து போயிருந்தாங்க. பொலிட்டிக்கல் மோட்டிவோடைய இந்த டிசாஸ்டர் பிளான் பண்ணப்பட்டு நடந்ததாவே சொன்னாலும் இவ்வளவு வேகத்தோட பயணம் பண்ற ரயில்களுக்கான தண்டவாளங்கள் அப்போ இல்லாததுனாலையும் அடிக்கடி என்ஜின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையை காரணம் காட்டியும் இந்த புது வகையான ரயிலை மேற்கொண்டு பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. தி டைனோஸ்பியர் 1930களில் இங்கிலாந்துல உருவாக்கப்பட்ட ஒரு மோனோ எலக்ட்ரிக் வீல் கார் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டைனோஸ்பியர். ஜான் ஆர்ச்பால்ட் பர்வஸ்ங்கிற நபர் தான் இதை உருவாக்கி இருந்தாரு. லியோனார்டோ டாவின்சியோட பழைய வரைபடம் அடிப்படையா வச்சு தான் 1930களில் இந்த அட்வான்ஸ்டான ஒற்றை சக்கரத்தால் இயங்கக்கூடிய அட்வான்ஸ்டான மோனோ எலக்ட்ரிக் காரை இவர் உருவாக்கி இருந்திருக்காரு. மின்சாரம் மற்றும் கேஸ் ரெண்டுலயுமே ஓடுற 2 விதமான புரோட்டோடைப்பை அப்பயே உருவாக்கி இருந்திருக்காங்க. 10 அடி உயரமும் 1000 பவுண்ட் எடையும் கொண்ட இந்த டைனோஸ்பியர் 2 சிலிண்டர் ஏர் கூல்டு டக்லஸ் என்ஜின்ஸ்னால அதிகபட்சமா 6 ஹார்ஸ் பவரோட உருவாக்கப்பட்டிருந்தது. அதோட அதிகபட்சமா மணிக்கு 30 மைல் வேகத்துல பயணம் பண்ற மாதிரியும் இதை டிசைன் பண்ணி இருந்திருக்காங்க. இருந்தாலும் இதை ஓட்டுறதுல சிரமங்கள் இருந்ததுனாலையும் ராட்சத தன்மையினால சாதாரண ரோடுகள்ல இதை பயன்படுத்த முடியாதுங்கிறதுனாலையும் இதோட தயாரிப்பு செலவு காரணமாகவும் மேற்கொண்டு அதிகமான டைனோஸ்பியர் வாகனங்கள் உற்பத்தி பண்ணப்படல. அந்த ஒன்னோடையே நிறுத்தப்பட்டது. ஆனா இந்த மாதிரியான அட்வான்ஸ்டான வாகனங்கள் எல்லாம் 1930களிலேயே உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறப்பதான் அது நமக்குள்ளார பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது. ரைஃப் மெஷின் ராயல் ராமன் ரைஃப்ங்கிற இந்த மனிதர் உருவாக்கி இருந்த ஒரு மைக்ரோஸ்கோப், அதாவது ரைஃப் மெஷின் அழைக்கப்பட்ட அந்த புதிய கருவி 1920களில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இவர் உருவாக்கின ரைஃப் ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர்ங்கிற இந்த இயந்திரத்தின் மூலமா லோ எனர்ஜி வேவ்ஸ், அதாவது குறைந்த ஆற்றல் அலைகளை உருவாக்கி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், கேன்சர் செல்களையுமே கூட அழிக்க முடியும்னு சொன்னதுனால அந்த டைம்ல பெரிய சர்ச்சையாகும் நம்ப முடியாத ஒன்னாவுமே இது பார்க்கப்பட்டது. ஆனா அந்த டைம்ல ஆரம்பிச்சே புற்றுநோய் செல்களை அழிக்கவும் கட்டுப்படுத்தவும் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் மாதிரியான மின்காந்த கதிர்வீச்சுகள் தான் உதவுங்கிற நம்பிக்கை சயின்டிபிக் கம்யூனிட்டியில பரவலா இருந்ததுனால இவருடைய இந்த லோ எனர்ஜி வேவ்ஸை கிரியேட் பண்ணதா சொன்ன ரைஃப் மிஷனை அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் உட்பட யாருமே இதை அங்கீகரிக்காததுனால இவருடைய இந்த கண்டுபிடிப்பை பாதுகாப்பு கருதி கடைசி வரைக்கும் யாருமே அங்கீகரிக்கவே இல்லை. தி ஆவ்ரோ கார்
ஏலியன்களோட பறக்கும் தட்டு பத்தின விஷயங்களும் மர்மங்களும் பல வருடங்களாவே விவாதிக்கப்பட்டு வரது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வட்ட வடிவத்திலான ஒரு தட்டு மின்னல் வேகத்துல பறக்கிற மாதிரியும் அதுல இருந்து ஏலியன்கள் பூமிக்கு வந்து இறங்குற மாதிரியான காட்சிகளை நீங்க நிறைய ஹாலிவுட் சினிமாக்கள்லயும் பார்த்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு விமானத்தை உருவாக்க மனிதர்கள் 1950களிலேயே முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி கனடாவால உருவாக்கப்பட்ட ஃபிளையிங் சாசர் மாதிரியான விமானம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த ஆவ்ரோ கார். பறக்கும் தட்டு வடிவத்துல சூப்பர்சானிக் வேகத்துல பறக்கிற மாதிரி வடிவமைக்கலான்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விமானத்தோட உருவாக்கம் போர்கள்ல குண்டுவீச்சு விமானமா பயன்படுத்துற நோக்கத்துக்காக தான் முன்னெடுக்கப்பட்டது. டர்போஜெட் என்ஜின்களை யூஸ் பண்ணி பறக்க வைக்க முயற்சி செய்யப்பட்ட இந்த விமானத்தோட திட்டத்தை கேள்விப்பட்டு 1958ல அமெரிக்க ராணுவமும் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 1950களிலேயே 3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதுக்காக செலவு செய்யப்பட்டாலும் ஜான் ஃப்ராஸ்ட்ங்கிற டிசைனரால உருவாக்கப்பட்ட இந்த ஆவ்ரோ கார் அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் வேகத்தையும் தாண்டல. 3 அடிக்கு மேல எழுந்திருக்கும் இல்ல. அப்படியே எழுந்தாலும் அது ஸ்டேபிளா இல்லங்கிறதுனால 1961ல மிலிட்டரி இந்த பறக்கும் தட்டு வடிவத்தில் உருவாக்கப்பட்ட இந்த விமானத்தோட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. The Chronovisor டைம் மெஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கதைகளை ஹாலிவுட் படங்கள்ல மட்டுமில்ல மார்க் ஆண்டனி மாதிரியான இத்து போன வெத்து தமிழ் படங்கள் வரைக்குமே கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா குரோனோவைசர்ங்கிற பேர்ல ஒரு கால எந்திரத்தை இத்தாலியை சேர்ந்த ஃபாதரான பெலக்ரினோ எர்னைட்டிங்கிறவர் கண்டுபிடிச்சதாகும். கடந்த கால நிகழ்வுகளை பார்க்க முடிஞ்ச ரெக்கார்ட் பண்ணவும் முடிஞ்ச அந்த அட்வான்ஸ்டான டைம் மெஷினை வாட்டிகன்ல வச்சு இன்னமும் ரகசியமா பாதுகாக்கிறதாவும் ஒரு மர்மமான தகவல் சொல்லப்படுது. கடந்த கால நிகழ்வுகள்னால இந்த பூமியில அதனுடைய விளைவா மிஞ்சி இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சு அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை கண்டுபிடிச்சு அதை டீகோட் செய்யறது மூலமா தான் இந்த குரோனோவைசர்ங்கிற கருவி இயக்கப்படுறதாகும். அதன் மூலமா கால வரிசையை கரெக்டா கண்டுபிடிச்சு கடந்த காலத்துல இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது இயேசு பேசின போதனை வார்த்தைகள்னு சொல்லி எல்லா விதமான கடந்த கால நிகழ்வுகளையும் பார்க்கவும் முடியும் கேட்கவும் முடியுங்கிற மாதிரி கருத்து பலரது மத்தியிலுமே இருக்கு. ஆனாலுமே வாட்டிகன் ஆர்கைவ்ஸ்குள்ள நுழைய சாதாரண மனிதர்கள் யாருக்குமே அனுமதி கிடையாதுங்கிறதுனால உள்ள உண்மையிலேயே குரோனோவைசர் இருக்கா இல்லையாங்கிற விஷயமே இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாதான் இருக்கு. அப்படி தெரிஞ்சு யாராவது உள்ள போய் அதை பயன்படுத்துற சூழ்நிலை வந்தா அது மூலமா கடந்த கால டைம் லைனை மாத்தி வரலாற்றையே மாற்ற முடியும். அதனால தான் அதை வெளி உலகத்துக்கே தெரியாம பாதுகாக்கிறாங்க. இது மட்டுமில்ல உள்ள இதை விடவும் முக்கியமான ஏலியன் டெக்னாலஜி எல்லாம் கூட ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு ஏராளமான விஷயங்கள் இந்த வாட்டிகன் பத்தி குறிப்பிடப்படுறதுண்டு. அதனால இந்த வாட்டிகன் பத்தின டீடைல்டான ஒரு வீடியோவும் ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல அப்லோட் ஆகலாம். அதை தெரிஞ்சுக்க இப்பவே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கண்டிப்பா வேணும்னு எதிர்பார்க்கறவங்க கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. தி எலக்ட்ரிக் கார் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு மாற்றா இன்னைக்கு எலக்ட்ரிக் வாகனங்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மை என்னன்னா 1800ஆம் வருடத்தோட இறுதியிலேயே முதல் கார் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த சில வருஷங்கள்லயே மனிதர்களால பேட்டரியில வேலை செய்யக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்களும் உருவாக்கப்பட்டு தான் இருக்கு. ஹங்கேரி, நெதர்லாண்ட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு பல இடங்கள்லயும் பல மனிதர்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் டெக்னாலஜி 1890ஆம் வருஷம் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் சக்சஸ்ஃபுல்லா உருவானது. வில்லியம் மோரிசன்கிற ஒரு வேதியியலாளர் தான் இதை உருவாக்கி இருந்தாரு. நாய்ஸ் அண்ட் பொல்யூஷனை ஏற்படுத்துற கேஸ் கார்களுக்கு மத்தியில 1900ஆம் வருடங்கள்ல இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் ஸ்மூத்தான டிராவலுக்கு உதவியா இருந்தது. அந்த டைம்ல கார் யூஸ் பண்ணவங்கல்ல 3ல ஒருத்தர் எலக்ட்ரிக் வாகனங்களையும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. நியூயார்க் சிட்டியில 1900ஆம் வருஷம் மட்டுமே 60 எலக்ட்ரிக் டாக்ஸிகள் ஓடி இருக்கு. ஆனா எலக்ட்ரிக் வாகனங்கள் உருவாக ஆரம்பிச்ச காலத்துல அது சில சவால்களையுமே சந்திச்சிருந்தது. ஏன்னா கேசோலினால் இயங்கக்கூடிய ஹென்ரி ஃபோர்ட்னால உற்பத்தி செய்யப்பட்ட டி மாடல் கார்கள் 1908ல இருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய புரட்சியவே ஏற்படுத்தி இருந்தது. கேசோலின் பவர்ல இயங்கக்கூடிய கார்கள் தான் எல்லா இடங்களையும் அவைலபிளாவும் அஃபோர்டபிளாவும் இருந்தது. அதனால அதை ஜெயிக்க எலக்ட்ரிக் வாகனங்களோட உற்பத்தியாளரா இருந்த சார்லஸ் கேட்டரிங் அப்படிங்கிறவர் 1912ல கார்ல இருந்து ஹேண்ட் கிராங்க் அப்படிங்கிற சிஸ்டமையே ரிமூவ் பண்ணியிருந்தாரு. ஆனாலுமே 1920களில் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்ன இருந்ததை விடவும் அமெரிக்காவில் பல மடங்கு இம்ப்ரூவ் ஆனதுனாலையும் கேசலின் ரொம்ப சீப்பானதுனாலையும் அதிக பொருட்செலவு தரக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்களோட பாப்புலாரிட்டியை அது படிப்படியா குறைக்க ஆரம்பிச்சது. 1900ஆம் வருடங்களே வளர ஆரம்பிச்ச எலக்ட்ரிக் வாகனங்களோட பயன்பாடு 1935ல மொத்தமா அஸ்தமனத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் 1970களில் ஆயில் கிரைசிஸ் வந்தப்போ மறுபடியும் எலக்ட்ரிக் கார்களோட பயன்பாடு மேல ஆர்வம் அதிகமானாலும் உண்மையில 2025ஆம் வருஷமான இன்னைக்கு காலகட்டத்தில் தான் எலக்ட்ரிக் வாகனங்களோட பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில பரவலா பிரபலமாகி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா 100 வருஷங்களுக்கு முன்னாடியே மேற்கத்திய நாடுகளையும் அமெரிக்காவிலையும் வாழ்ந்தவங்க எலக்ட்ரிக் வாகனங்களை அப்பயே பயன்படுத்தி இருந்தாங்கிற விஷயம் தான் இதில் ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம். இப்படி ஒரு விஷயத்தையே இப்பதான் நீங்க முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்ன இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல போய் தமிழ் அல்டிமேட்னு டைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேனலோட Facebook பேஜ்லயும் நிறைய நீங்க பார்க்காத வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகிட்டே வருது. ஃபுல் லென்த் வீடியோவா இருந்தாலும் சரி, ரீல்ஸா இருந்தாலும் சரி, அதை பார்க்கணும்னா தமிழ் அல்டிமேட் Facebook பேஜுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா கிளிக் பண்ணி அந்த பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.